ஒரு அழகான கிராமத்தில் துணிக்குருவியும் புஜ்ஜி குருவியும் வாழ்ந்து வந்தது. இருவரும் பாப்கார்ன் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து பறவைகளும் துணிக்குருவியிடம் வந்து பாப்கார்ன்களை வாங்கி சாப்பிடும். சோட்டு கிளி துணிக்குருவியிடம், "உங்கள் கடையில் வாங்கிய பாப்கார்ன் மிகவும் சுவையாக இருக்கிறது, விலை கம்மியாகவும் இருக்கிறது" என்று கூறியது. சோட்டு கிளியும் புறாவும் சாப்பிட்டுவிட்டு வீட்டிற்கு சென்றார்கள். பிறகு அந்த இடத்திற்கு காலுக்காகமும் சீச்சுக்காகமும் வந்தது. "அடடா, நல்ல மணமாக இருக்கிறதே, இந்த பாப்கார்ன் தானா? நம்மளும் பாப்கார்ன் சாப்பிட்டு பார்க்கலாம் காலுக்காகமே" என்று கூறியது. அப்பொழுது காலுக்காகம், "ஏய் குருவியே, எங்களுக்கு 2 பாப்கார்ன் கொடு" என்று கேட்டது. சீச்சுக்காகமும், நிறைய போட்டு கொடு" என்று கேட்டது. அதற்கு துணிக்குருவியோ, "இந்தாங்க, சாப்பிடுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும், என்னிடம் பாப்கார்ன் சாப்பிட்டு பாருங்கள், வெறும் 10 ரூபாய் தான்" என்று சொல்லியது. பிறகு காலுக்காகமும் சீச்சுக்காகமும் அந்த பாப்கார்னை வாங்கி 2 பேரும் சாப்பிட்டார்கள். "அடடா காலுக்காகமே, இந்த பாப்கார்ன் மிகவும் ருசியாக இருக்கிறதே" என்று சீச்சுக்காகம் கூறியது. "ஆமாம், நன்றாக சாப்பிடுங்கள்" என்று சொல்லி இருவரும் நன்றாக சாப்பிட்டார்கள். காலுக்காகமும் சீச்சுக்காகமும் பாப்கார்னை சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் சென்றார்கள். துணிக்குருவி அவர்களை, "ஐயோ, சாப்பிட்டதற்கு பணம் கொடுக்காமல் போறீங்க, என் பணத்தை கொடுங்கள்" என்று கேட்டது. அதற்கு சீச்சுக்காகமோ, "நாங்கள் யார் என்று தெரியாமல் எங்களிடம் பணம் கேட்கிறாயா? எங்களிடம் வம்பு வைத்து கொண்டால் உன் கடையும் நிற்காது, நீயும் இருக்காது" என்று மிரட்டினார்கள். அப்பொழுது துணிக்காகம் எதுவும் பேசாமல் அமைதியாக அவர்களை போக விட்டது. வியாபாரம் முடித்ததும் துணிக்குருவியும் புஜ்ஜி குருவியும் வீட்டிற்கு சென்றார்கள். அப்பொழுது புஜ்ஜி குருவி துணிக்குருவியிடம், "அம்மா, அவர்கள் செய்தது தவறுதானே, நீங்கள் ஏன் அவர்களை கேட்காமல் போக சொன்னீர்கள்" என்று கேட்டது. அதற்கு துணிக்குருவியோ, "புஜ்ஜிமா, நான் தான் உன்னை பார்த்துக்கணும், நான் இல்லைன்னா உன்னை யார் பார்த்துக்குவா, அதனால தான் நான் அமைதியாக விட்டுட்டேன்" அப்படின்னு துணிக்குருவி கூறியது. அதற்கு புஜ்ஜி குருவியோ, "அம்மா, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது, நான் சொல்லவா" என்று கேட்டது. துணிக்குருவியோ, "யோசனையா, என்ன" என்று கேட்டது. அப்பொழுது புஜ்ஜி குருவி தன் அம்மாவிடம் ஒரு புதிய யோசனையை கூறியது. துணிக்குருவியோ, "அடடா, இது நல்ல யோசனையாக இருக்கிறதே, கண்டிப்பாக நாம் இதை நாளைக்கு அந்த காகங்கள் வந்தால் நாம் இந்த யோசனையில் இருந்தபடியே செய்யலாம்" என்று சொன்னது. மறுநாள் விடிந்ததும் துணிக்குருவியும் புஜ்ஜி குருவியும் பாப்கார்ன் வியாபாரத்திற்கு சென்றது. மறுநாள் மறுபடியும் அந்த காகங்கள் துணிக்குருவியிடம் வந்து பாப்கார்ன் கேட்டது. அதற்கு துணிக்குருவியோ தரமாட்டேன் என்று கூறியது. அந்த காகங்கள் திரும்பி சென்று விட்டது. மயிலக்கா வந்தாள். பாப்கார்ன் வாங்குவதற்காக ஒரு பையை எடுத்து கொண்டு வந்தாள். அவளுக்கு பாப்கார்ன் கொடுக்கும் பொழுது அந்த காகங்கள் கல்லை எடுத்து வந்து துணிக்குருவியின் மீது போட்டது. அதில் துணிக்குருவி காயமடைந்து ரத்தம் ஏற்பட்டது. புஜ்ஜி குருவியோ மிகவும் பயந்து போய் துணிக்குருவியை பிடித்து கொண்டது. காலுக்காகங்கள் மறுபடியும் கல்லை எடுத்து மேலே போட்டுவிட்டு பறந்து சென்றது. அப்பொழுது மயிலக்கா பையையும் பாப்கார்னையும் கீழே போட்டுவிட்டு பயந்து வீட்டிற்கு சென்று விட்டது. அன்று இரவும் புஜ்ஜி குருவி தன்னுடைய அம்மா துணிக்குருவியிடம், "அம்மா, நான் சொன்னதை ஒரு முறை செய்து பாருங்கள், அந்த காகங்கள் மீண்டும் வராது" என்று கூறியது. துணிக்குருவியும், "கண்டிப்பாக புஜ்ஜிமா, நாளை மறுநாள் அந்த காகங்கள் வரட்டும், அதைத்தான் செய்யலாம் என்று நினைக்கிறேன்" என்று கூறியது. துணிக்குருவியும் புஜ்ஜி குருவியும் எதிர்பார்த்தது போலவே அந்த காகங்கள் மறுநாளும் வந்து பாப்கார்ன்களை கேட்டது. அப்பொழுது புஜ்ஜி குருவி, "அம்மா, நான் சொன்னதை செய்து பாருங்கள்" என்று கூறியது. துணிக்குருவியும், "கண்டிப்பாக புஜ்ஜி, நீ போய் அந்த மிளகாய் சாஸ் எடுத்துட்டு வா" என்று சொல்லியவுடன் புஜ்ஜி குருவியும் சென்று மிளகாய் சாஸை எடுத்து வந்தது. மிளகாய் சாஸை பாப்கார்ன்கள் 2லும் போட்டது. போட்ட பிறகு அதனை காலுக்காகத்துக்கும் சீச்சுக்காகத்துக்கும் கொடுத்தது. அந்த 2 காகங்களும் அதனை சாப்பிட்டு பார்த்து காரம் தாங்க முடியாமல் அழுதது. இனிமேல் இந்த பாப்கார்ன்களை சாப்பிட இங்கு வரவே கூடாது என்று துணிக்குருவி மிரட்டியது. காலுக்காகமும் சீச்சுக்காகமும், "ஐயோ, இவ்வளவு காரமாக சாப்பிட்டால் நம் வயிறு அவ்வளவுதான்" என்று நினைத்து இனிமேல் இந்த பாப்கார்ன் கடை பக்கமே வரக்கூடாது என்று சொல்லி பறந்து சென்றது.
பிறகு துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் பாப்கார்ன் கடையை நன்றாக நடத்தி வந்தது. அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து பறவைகளும் வந்து மீண்டும் பழைய மாதிரியே துணிக்குருவியிடம் பாப்கார்ன்களை வாங்கி மகிழ்ச்சியாக சாப்பிட்டது.